இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையை சார்ந்த நடிகை சாய் காயத்ரி சென்னையில டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. படிக்கும் போதே பல சேனல்கள்ல ஆங்கரிங் செஞ்சுட்டு வந்தாங்க. தொடர்ந்து ஜெயா டிவி, ஜி தமிழ், ராஜ் டிவி போன்ற சேனல்கள்ல நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன திரைக்குள்ள என்ட்ரி ஆனாங்க. 2011 விஜய் டிவில கனாக்காணும் காலங்கள் கல்லூரியின் கதை தொடர்ல மஞ்சு அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு நல்ல ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் சிவா மனசுல சக்தி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஈரமான ரோஜாவை சீரியல்ல அகிலாவா நடிச்சு ரொம்பவே பிரபலமான சாய் காயத்ரி பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட கடைசி மருமகள் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து விலகின சாய் காயத்ரி அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க முயற்சி செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல ஜெயா டிவில கில்லாடி ராணி அப்படின்ற ஸ்பெஷல் ஷோவை தொகுத்து வழங்கின சாய் காயத்ரி அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு வந்த இவங்க தற்பொழுது முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு அப்புறம் நீ நான் காதல் அப்படின்ற சீரியல்ல அனுராதா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த சாய் காயத்ரி தற்பொழுது அந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க. அவங்க விலகினதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து பதிவிட்டிருக்க சாய் காயத்ரி நடிப்பு மற்றும் சொந்த தொழில் காரணமா பிஸியா இருக்கிறேன், மேலும் உடல் நலக்குறைவு காரணமா சீரியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் பலருமே அனுராதாவா உங்களை மிஸ் செய்வோம் அப்படின்னு பதிவிட்டு வராங்க. தற்பொழுது இந்த சீரியல்ல அர்ஷிதா ஸ்ரீதாஸ் அனுராதா கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. விஜய் டிவில கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கின இந்த சீரியல்ல ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வர்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.